அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை சிங்கமுனரியில் பள்ளி மாணவன் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிங்கமுனரியில் உள்ள ஜெஸ்ரீல் பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவன் மரணமடைந்த நிலையில் வலிப்பு ஏற்பட்டு சிறுவன் உயிரிழந்து விட்டதாக பள்ளி நிர்வாகம் கூறியிருக்கிறது. 5 மணி நேரத்திற்கு முன்பே சிறுவன் மரணித்தானா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. சிறுவனை பள்ளியின் கார் ஓட்டுநர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு சென்று விட்டதாகவும் தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அப்துல் சலாம் இணைப்பில் இருக்கிறார். அப்துல் சலாம், வணக்கம். இந்த சிறுவனுடைய மரணம் தொடர்பாக ஏற்கனவே அவரது பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இது தொடர்பாக 3 பேர் மீது வழக்கும் பதியப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து விசாரணையில என்னென்ன தகவல்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு, தற்போதைக்கு என்னென்ன விவரங்கள்லாம் கிடைக்கப்பெற்றிருக்கு? வணக்கம். நிச்சயமாக கனிமொழி, சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் இயங்கி வரும் ஜெஸ்ரீல் சிபிஎஸ்இ பள்ளிக்கு சென்ற 2ஆம் வகுப்பு மாணவன் நேற்று பள்ளியில் மர்மமான முறையில் உயிரிழந்தான். இந்த சம்பவத்தால் மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள், கிராமத்தார்கள் சாலை மறியலில் நள்ளிரவு வரை ஈடுபட்டதால் போக்குவரத்து இந்த பகுதியில் முழுமையாக துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து மாணவனின் உடற்கூறாய்விற்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்நிலையில் பள்ளி தாளாளர் சங்கர நாராயணன், ஓட்டுநர் ஜான் பீட்டர், தாளாளர் மகன் மகேஷ்குமார் ஆகிய 3 மீது மாணவனின் தந்தை பாலமுருகன் அளித்த புகாரின் பேரில் சிங்கமுனரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணை நடைபெற்று வருவதால் ஜெஸ்ரீல் பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு பள்ளியின் முன்பு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த பள்ளியில் சிசிடிவி உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சம் இல்லை என பெற்றோர் தரப்பில் புகார் எழுந்துள்ளது. மேலும் இந்த பள்ளி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி அப்துல் சலாம்.